18ஆம் தேதி சட்டமன்றம் கூடுகிறது. அப்புறம் என்னப்பா, பொம்மை முதலமைச்சர் விஜயன் அவர்கள் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் நோட்ஸ் எடுப்பாரு, வீட்டுல போய் வந்து ட்வீட் போடுவாரு. அப்புறம் வந்துட்டு இந்த ஒருத்தர் இருப்பார்ல முதலமைச்சர் ராதவர்ஜுனன் அவர்கள், அங்க வந்து நான் அப்பவே பேசலான் இருந்தேன், நான் வந்து இதை பேசலான் இருந்தேன் அப்படின்னு வந்து பொதுக்கூட்டத்துல வந்து சொல்லாத. தயவு செய்து நீ ஏதாவது ரியாக்ட் பண்றதா இருந்தா நீங்க சட்டமன்றத்துக்குள்ளே ரியாக்ட் பண்ணுங்க. எங்க அண்ணன் காத்துட்டு இருக்காரு. அனில் வறுவல், அனில் ரோஸ்ட், அனில் ஆம்லேட், அனில் சுக்கா, இந்த மாதிரி ரெடியா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து உங்களை ரோஸ்ட் பண்றதுக்கு தயாரா இருக்காரு. இதுக்கெல்லாம் தயவு செய்து நீங்க அங்கேயே பதில் சொல்லுங்க. யாரும் வீட்டுக்கு போய் நீங்க பதில் சொல்லிடக்கூடாது. குறிப்பா நாங்க என்னென்ன கேள்வி கேட்கிறோம்ன்றத உதயன் அவர்கள் ஆல்ரெடி வந்து பொதுக்கூட்டத்துல வந்து சொல்லியிருக்காரு. நேத்து ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது, அதுல குறிப்பா சொல்லியிருக்காரு 13மே ஜோக்கரா இருக்காங்க. அமைச்சர் வந்துட்டு அவர் எந்த தொகுதினே தெரியாம பக்கத்து தொகுதியில போய் வந்து நன்றி அறிவிப்பு பண்ணிட்டு இருக்காரு. புரோட்டோகால்ஸ் தெரியாம சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. குறிப்பா வந்துட்டு தமிழ்நாட்டோட கிரைம் ரேட்ஸ் அதிகமாயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட வந்து கொலை குற்றங்கள் நடந்திருக்கு. 35க்கும் மேற்பட்ட வந்துட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. அதுல குறிப்பா கோயம்புத்தூர்ன்ற பெண்ணுக்கு இப்ப வரைக்கும் நீதி கிடைக்காம அந்த பெண்ணை வந்து மூஞ்ச சதைச்சு அணுகுணுவா சித்திரவாதம் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க. அதுக்கு இப்ப வரைக்கும் குறைந்தபட்சம் ஒரு அக்கௌண்டபிலிட்டி கூட எடுத்துக்கல. குறிப்பா தன்னுடைய மேனேஜருடைய ஃபங்க்ஷனுக்கு போக தெரியுது, அவருடைய வீடு கிரகப்பிரவேசத்துக்கு போக தெரியுது, ஆனா சிங்கப்பெண் அதிரடி படைய மட்டும் இவர் ஓபன் பண்ண மாட்டாரா. கேட்டா என்னுடைய மேனேஜரோட ஃபங்க்ஷன் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு வந்து சொல்றாரு. அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி பல ரோஸ்ட்கள் நடக்கதான் போது. அணில நல்லா கொஞ்சம் கொஞ்சமா வறுத்தெடுக்க போறாரு. இதுக்கெல்லாம் தயவு செய்து மாண்புமிகு முதலமைச்சர் ஆதவர்ஜுனன் அவர்களும் பொம்மை முதலமைச்சர் விஜயன் அவர்களும் சட்டசபையிலே பதில் சொல்லுங்க. தயவு செய்து இப்பவே ப்ரிப்பேர் ஆயிட்டு வந்துக்கோங்க. எப்படி நாங்க என்னென்ன கேள்வி கேட்க போறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்குல சீரழிஞ்சு போயிருக்கிறது. அங்கேயே பதில் சொல்லுங்க. வீட்டுக்கு போயிட்டு மட்டும் நீங்க பதில் சொல்லிடாதீங்க, ட்வீட் மட்டும் போட்டுறாதீங்க. ஏன்னா இந்த மிஸ் கிட்ட போய் மாட்டி விடுற மாதிரிலாம் வந்து அரசியல் பண்ணாதீங்க தயவு செய்து.